என் உயிருக்குனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். தோழர் தமிழரசன் பகுதி 3. தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை விட்டு பொது வாழ்க்கைக்கு திரும்பிய தோழர் தமிழரசன் அரசியல் கைதியாக கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அங்குதான் அவருக்கு பல்வேறு விதமான தொடர்புகள் கிடைத்தது. அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு தொடக்கமாக அமைந்தது சிறை வாழ்க்கை. சிறையில் ஏற்கனவே கைதாகியிருந்த தோழர் களியப்பெருமாள் மற்றும் தோழர் சுந்தரமும் இருந்தனர். எதிர்பார்க்காத விதமாக பல அறிமுகங்கள் சிறையில் கிடைத்தது. திருச்சி சிறையில்தான் தோழர் தமிழரசனும் புனித போராளியான பழனி பாபாவும் சந்திக்கிறார்கள். அங்குதான் அவர்களுடைய நட்புறவு தொடங்குகிறது. பிறகு தோழர் தமிழரசன், களியப்பெருமாள் மற்றும் தோழர் சுந்தரம் அனைவரும் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் தமிழ் தேசிய விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். அவர்கள் பயணித்து வந்த இந்திய பொது உடைமை கட்சி துரதிர்ஷ்டவசமாக அவர்களுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தோழர் தமிழரசன் அக்கட்சியிலிருந்து விலகுகிறார். தோழர் தமிழரசன் தான் பயணித்து வந்த பொது உடைமை கட்சியிலிருந்து விலகிய தோழர் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார் என்பதை பகுதி 4 காண்போம். நன்றி.